ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஆலைஸ் டிராமாவோட 10வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட யூமின் ஹீரோவை பார்க்கறத வந்துட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ கூட பேசிட்டு இருக்கும்போது ப்ரொஃபஸரும் மயக்கம் போட்டு விழுகிறாங்க. அங்க வர யூமினை பார்க்கும்போது ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது. இவர் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா அவன் தடுத்துறான். டே லூசு பயலே, இவங்க டைம் டிராவல் பண்ணிருக்காங்க. இப்ப நான் கொடுக்குற மெடிசன் எடுத்துக்கலன்னா அவங்க லைஃபே டேஞ்சர்ல போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னதான் ஹீரோக்கு புரியுது. சோ அவர் கொடுத்த மெடிசனையும் கொடுத்துட்டு ப்ரொஃபஸரையும் ரெஸ்ட் எடுக்க வச்சிடறாங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு எதுக்காக ப்ரொஃபஸருக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இப்பதான் யூமினுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துருச்சு. நீ எதுக்காக ப்ரொஃபஸரை காப்பாற்றணும்னு நினைக்கிறியோ அதே விஷயத்துக்காக தான் நானும் ஹெல்ப் பண்றேன். 1992 உங்க அம்மா கூட இருந்ததே நான் தான். நாங்க ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்றதுக்காக தான் இங்க வந்தோம். ஆனா உங்க அம்மா என் கூட திரும்பி வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன், என்னாச்சு, என்ன விஷயம் ஹீரோ கேட்டா உனக்காக தான்டா. அப்பதான் அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயமே அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. திரும்பியும் டிராவல் பண்ண அந்த ரேடியேஷனால உனக்கு ஏதோ பாதிப்பு வந்துடும் சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து உனக்காக மட்டுமே வாழ்ந்திருக்காங்க. சோ அவங்க ஆசைக்காகவாவது எந்த பிரச்சனையும் தலையிடாம இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நீ யார் அப்படின்னு கேட்டா உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம உங்க அம்மா இறந்த விஷயமும் எனக்கு இப்பதான் தெரியும். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதும் இப்பதான் தெரியும். என்னை மன்னிச்சுக்கோ, என்னால உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியாம போச்சு அப்படின்னு மன்னிப்பும் கேட்கிறாரு. சோ இதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறத நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ யூமினை கன் பாயிண்ட்ல லாக் பண்றான். அப்ப யூமின் இருந்துட்டு தம்பி என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா, என்னைய தேடி நிறைய பேர் வருவாங்க, இதுல ப்ரொஃபஸரோட லைஃப் ரொம்ப டேஞ்சர்ல போயிருந்து சொன்ன உடனே ஹீரோக்கு வேற வழி இல்ல, யூமினை விட்டுறான். அதுக்கப்புறம் ஆலைஸ்ல யூமினும் கொலிகும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கொலிக் இருந்துட்டு நான் ஹீரோவோட டீடைலை இன்னும் ஆழமா தோண்டி எடுத்திருக்கணும், என்னோட தப்புதான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்கிறாரு. பட் நம்ம யூமின் இருந்துட்டு இன்சார்ஜ் டேடி எல்லாமே தெரியும், அவ ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது கொலிக்கு புரியல. நான் அவகிட்ட கேட்கும் போது 2011 தேயி, அதாவது ஹீரோவோட அம்மாவை மீட் பண்ணேன்னு சொல்லியிருந்தா. ஆனா 2010 ஹீரோவோட அம்மா இறந்துட்டாங்க. சோ கொஞ்ச நாளைக்கு எனக்கு எந்த ஒர்க்கும் அலாட் பண்ணாத, நான் இன்சார்ஜ் லேடி பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்கிற கொலிக்கு லைட்டா டர் ஆகுது. சப்போஸ் இதுக்கு பின்னாடி அவர் இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாரு. யூமின் இருந்துட்டு யாரையுமே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஏன்னா டேயி பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சும் முன்ன பின்ன தெரியாத ஒரு வேர்ல்ட்ல தனியா விட்டுட்டு வந்தது என்னோட தப்பு. அப்ப என் மைண்ட்ல இருந்தது ஒரே ஒரு விஷயம் தான், என்கிட்ட ஒரு வார்த்தையும் கூட சொல்லாம போயிட்டாலேங்கிற கோவத்துல தான் அவளை தேடாம விட்டுருந்தேன். சோ அந்த உலகத்துல ஒரு குழந்தைக்காகவே தனியா வாழ்ந்து இறந்தும் போயிருக்கான், அதனால எனக்கு பழி வாங்குற உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கொலிக் இருந்துட்டு இதுக்கு மேல ஹீரோ பத்தி கவலைப்படாத, நான் இங்க இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ யாருன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு டேயிய கொன்னவன் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும், அவனை கொண்டு போய் ஹீரோ கையில ஒப்படைக்கிறது தான் நான் அவனுக்கு செய்யக்கூடிய ஒரே கைமாறு, அதுக்கப்புறம் தான் நான் யாருன்னே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப பிரசன்ட்ல ப்ரொஃபசர் கண்ண முழிக்கிறாங்க. நைட் எல்லாம் பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்ட நம்ம ஹீரோ ரொம்ப டயர்ல தூங்கிட்டு இருக்கான். அப்பதான் அவன் கொடுத்த கிஃப்டையும் எடுத்து பாக்குறாங்க. இந்த கிஃப்டை பார்க்கும் போதெல்லாம் ஹீரோ இறந்துருவான் அப்படிங்கிற விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. கேலண்டர் எடுத்து பார்த்தா இன்னைக்கு டேட் 8. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அக்டோபர் 15 தான் ஹீரோ இறப்பான். அதுக்குள்ளேயும் கண்டிப்பா என்னால எல்லாத்தையும் மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கண்ண முழிச்சு பார்த்தா ப்ரொஃபசர் அங்க காணும். வெளியே வந்தா கிம் நின்னுட்டு இருக்கா. அதுலயும் இவங்க நேத்து கொண்டாடினாங்களே பர்த்டே, அந்த கேக்க பார்த்துட்டே கடுப்புல நின்னுட்டு இருக்கா. ஹீரோ ப்ரொஃபசர் எங்கன்னு கேட்டா யாரையும் மீட் பண்றதுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோவும் போன்ல ட்ரை பண்ணா ப்ரொஃபசரை ரீச் பண்ண முடியல. அப்ப கிம் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈன்சுங்கிற ஒரு பொண்ணு டைம் மிஷினை பத்தி பேசினா, நான் அவ குழந்தை விளையாட்டுத்தனமா பேசுறான்னு கேஷுவலா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1992 எடுத்த போட்டோல இருக்கிற ஒருத்தன் இப்பவும் அதே மாதிரி வயசே ஆகாம இருக்கிறத நான் பார்த்தேன். அப்பவும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகல. சரி அவனை மாதிரியே இன்னொருத்தர் இருக்கான்னு நினைச்சு கேஷுவலா விட்டுட்டேன். கடைசியா ப்ரொஃபசர் உங்க அம்மா மாதிரியே இருக்காங்க, உங்க அம்மா பர்த்டே அன்னைக்கும் இவங்களும் பிறந்திருக்காங்க. இது எல்லாம் எனக்கு கோஇன்சிடென்ட் மாதிரி தெரியல. இதை நான் கேட்டாலும் நீ சொல்ல மாட்டேன், இதை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க கிம். அதுக்கப்புறம் கிம் நம்ம ப்ரொஃபசர் தான் வந்து மீட் பண்றாங்க. நீ தயவு செஞ்சு ஹீரோ கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இரு அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசர் கிட்ட சொல்றாங்க. ஏன்னா ப்ரொஃபசரோட அம்மாவும் கிட்டத்தட்ட உன்னை மாதிரியே தான் இருப்பாங்க பாக்குறதுக்கு. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி ஃபீல் பண்ணாங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து அவன் கூட இருக்கேன். அவனால ஒரு எமோஷன்ஸ் கூட வெளிப்படுத்த முடியாது. நீ அவன் கூட இருக்கிறது அவனுக்கு தான் டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் நம்ம ப்ரொஃபசருக்கு தான் நடக்க போற விஷயமே தெரியும். அதனால நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அவன் கூட தான் ஸ்டே பண்ணுவேன். இப்பத்துக்கு அவனுக்கு நான் தேவை. என்ன ஆனாலும் ஹீரோக்கு
ஹீரோக்கு எதுவுமே நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் காப் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஆர்பனேஜ்ல விசாரிச்சுட்டேன், அந்த சயின்டிஸ்டோட பொண்ணு தான் நம்ம ப்ரொஃபசர் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதுதான் ஹீரோ ஏற்கனவே தெரியுமே. அடப்பாவி, இது தெரிஞ்சுக்கிட்டே நீ விசாரிக்க அனுப்புனியா அப்படின்னு கேட்டா, லூசு பயலே, ப்ரொஃபசரை அந்த ஆர்பனேஜ்ல வந்து சேர்த்தது யாரு, அவங்க அம்மாவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறான். பட் ஜூனியர் காப் விசாரிச்சதுல ப்ரொஃபசரோட அம்மா ஆல்ரெடி இறந்துட்டாங்க. ஆனா ஆர்பனேஜோட டாக்குமெண்ட்ல ப்ரொஃபசரோட அம்மா தான் கொண்டு வந்து சேர்த்தி இருக்காங்கன்னு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். கடைசியா நம்ம ஹீரோ இருந்துட்டு நம்ம ப்ரொஃபசருக்கு அவங்க அப்பா தான் அந்த சயின்டிஸ்ட் விஷயம் ஞாபகத்துக்கு இல்ல, இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா நம்ம ப்ரொஃபசர் ஹீரோக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, அவனுக்கு மெடிசன் வாங்கி தருது அப்படின்னு ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறாங்க. இவனுக்கே சந்தேகம் வந்துருது, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு ஓப்பனாவே கேட்டுறான். நம்ம ப்ரொஃபசர் இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி உனக்குன்னு ஏதாவது பக்கெட் லிஸ்ட் இருக்கா, வாழ்க்கையில இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா, எனக்கு அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுறான். இவங்களும் மொபைல் எடுத்து நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க, உலகத்தை தனியா சுத்தி வரணும், கொரியாவை சுத்தி வரணும், ஒரு வருஷத்துல 100 புக் படிக்கணும் அப்படின்னு. இதை கேட்க இவனுக்கு ஷாக்கு தான் ஆகுது. ஒரு வருஷத்துல 100 புக்கெல்லாம் படிக்க முடியாதுமா, 100 வருஷத்துல ஒரு புக் வேணா படிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோவும் ப்ரொஃபசர் கிட்ட கேட்டுறான், நான் கொடுத்த செயின் உங்களுக்கு பிடிக்கலையா, போடவே இல்லையே அப்படின்னு. இவங்க அந்த விஷயத்தையே மறந்துட்டாங்க. இல்ல அது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ல போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணும் ஆசையா இருக்கு, நீ என் கூட வந்தே ஆகணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே 2 பேரும் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கிற ரைட்ல தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி, ப்ரொஃபசர் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ் ரியாக்ஷனே விடாம நம்ம ஹீரோ பக்கத்திலேயே உட்காந்துருக்காரு. ஏதோ இவங்க மட்டும் ரைடுக்கு போற மாதிரி பக்கத்துல இவன் சைக்கிள்ல வர மாதிரி தான் உட்காந்துருக்கான் நம்ம ஹீரோ. அந்த ரைடு விட்டு இறங்கணும்னா இத்தனை நேரம் வரப்பா இருந்தவன் கால் ஸ்லிப் ஆகி உழுக போறான், அவ்வளவு வீக் ஆயிட்டான். பையனுக்கு பாடி ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். அத ப்ரொஃபசரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு கப்பல் வந்து போட்டோ எடுத்து கொடுக்க சொல்லி ஹீரோட்ட கேக்குறாங்க. அப்பதான் ப்ரொஃபசருக்கே ஞாபகம் வருது, அடப்பாவி இத்தனை நாளா ஒன்னா சுத்தம் நம்ம போட்டோவே எடுத்து இல்லைன்னு சொல்லி இவங்க ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. அந்த போட்டோவை பாக்குற ப்ரொஃபசருக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா இவங்க ஃபியூச்சருக்கு டைம் டிராவல் பண்ணிருக்கும் இதே போட்டோ தான் லேப்டாப்ல பார்த்திருப்பாங்க. அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரனால இந்த போட்டோ நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி டெலிட்டும் பண்ணி விட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வந்துருது, டைம் டிராவல் பண்ணி போகும்போது அப்படி என்ன விஷயத்தை தான் பார்த்தா உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ப்ரொஃபசர் இருந்துட்டு, உங்க அம்மாவை கொன்னவனே நீ ஏன் இன்னும் தேடிட்டு இருக்க, எத்தனை வருஷம் ஆச்சு, டைமும் போயிருச்சு, காலமும் மாறிடுச்சு, கொஞ்சம் விட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நம்ம ஹீரோ கேட்கிற மாதிரி இல்ல. கடைசியா ஒரு வழியா உண்மையும் சொல்லிடுறாங்க. உங்க அம்மாவை கொன்னவனை தேடுற முயற்சியில தான் அவன் கையாலேயே நீயும் இறந்துட்ட, நான் டைம் டிராவல் பண்ணி போகும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அப்பதான் அவங்களுக்கு டைரக்டர் சொன்ன விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அந்த புக்கோட கடைசி பேஜ் கிடைக்காத வரைக்கும் அந்த கில்லர் யாருன்னு அவர்னாலே கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது. பட் நம்ம ஹீரோக்கு மைண்ட்ல இருக்கிற விஷயம் இப்போ ஒன்னே ஒண்ணுதான், அவங்க அம்மாவை கொன்னவன் இன்னும் உயிரோடு இருக்கான் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் ப்ரொஃபசர் பேச்ச கேட்கிற மாதிரி இல்ல, அங்கிருந்து விறுவிறுன்னு கிளம்பிடுறான். ஜூனியர் காப்புக்கு கால் பண்ணி புக் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை பத்தி என்கொயரி பண்ண சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்ம டைரக்டர் மீட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஜூனியர் காப்பு இருந்துட்டு டைரக்டர் எங்க இருக்காருன்னே தெரியல, ஃபர்ஸ்ட் உயிரோடு இருப்பானே சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். பட் நம்ம ஹீரோ ப்ரொஃபசர் பேசுனதெல்லாம் வச்சு பார்த்தா டைரக்டர் கண்டிப்பா உயிரோடு இருப்பான் அப்படிங்கிற விஷயத்த ஜூனியர் காப்பு கிட்ட சொல்லிடுறாரு. அதே நேரத்தில் ஆலைஸ்ல நம்ம யூமின் ஹீரோவோட அம்மா இறக்குற அதே நாள் மார்னிங் ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி கேப்டன் கூட ஹீரோட்ட காட்டியிருப்பாரு. அந்த போட்டோவை தான் கொண்டு வந்து கொலி கிட்ட கொடுக்குறாரு. இது நம்ம ஆர்கனைசேஷனை சேர்ந்த நம்பர், இதுல இருந்து தான் மெசேஜ் போயிருக்கு. சோ 2010ல இந்த நம்பர் யார் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னு கேட்டா இன்சார்ஜ் லேடின்னு கொலிக் சொல்லிடுறாரு. யூமினுக்கு காண்டாகுது. அப்ப கொலிக் இருந்துட்டு இன்சார்ஜ் லேடி ஒரு கண்ட்ரோல் இருந்தாலும் ஆர்கனைசேஷனுக்கு யார் வேணா யூஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுவும் கரெக்ட் தான் நீங்க சொல்றது. நான் 2011ல இன்சார்ஜ் லேடி அந்த ஜெயில இருக்க லீயை மீட் பண்ணா நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்பதான் கரெக்டா லீயும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வரான். இதை இன்சார்ஜ் லேடியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சோ வெளியில வந்தவனை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. அடிச்சு புடிச்ச ரூம்குள்ள போய் கதவும் சாத்திக்கிறான். அப்ப யாருக்கோ போன் பண்றான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ டைரக்டரோட ஆபீஸ்ல தான் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா தேடிட்டு இருக்காரு. அந்த போன் கால் நம்ம ஹீரோக்கு தான் வருது. நான் தான் லீ பேசுறேன்னு சொன்ன உடனே ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. உங்க அம்மா ஏன் செத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா, உங்க அம்மாவை யார் கொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா, ஃபர்ஸ்ட் என்னை காப்பாத்தி எல்லா டீடைல் நான் சொல்றேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே லீயோட ரூம்குள்ள யாரோ வராங்க. சோ லீயும் போனை கட் பண்ணிடுறான். இப்ப நம்மள யூமினை காட்டுறாங்க. அந்த லீயை தேடிதான் அடிச்சு புடிச்சு வந்துட்டு இருக்காரு. அந்த ரூம்குள்ள வந்து பார்த்தா லீயும் இறந்து போய் கிடக்குறான். இப்பதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். பட் அவன் என்ன நினைச்சுக்கிறான், யூமின் தான் லீய கொன்னிட்டாரு அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறான். அவரும் எவ்வளவோ சொல்ல பாப்பாரு, டே நான் அவனை கொல்லலடா, உங்க அம்மாவை கொன்னவனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனா போட்டு போலன்னு பொழக்க ஆரம்பிச்சிடறான். பட் பதிலுக்கு யூமின் அவனை அடிக்கவே இல்லை. ஏன்னா இவன் தான் அவரோட பையனை தெரிஞ்சு போச்சே. சோ தள்ளி விட்டுட்டு அங்க எஸ்கேப் ஆயிடுறாரு. இவனும் துரத்தி பிடிக்கலாம் ட்ரை பண்ணுவான். பட் பிடிக்க முடியாம போயிருது. ஆலைஸ்க்கு வந்த யூமின் லீ இறந்த இடத்தை சுத்தி இருக்க அத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுங்க, நான் போறதுக்கு முன்னாடி தான் அவனை கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க ஏஜென்ட் கிட்ட சொல்றாரு. பட் அந்த ஏஜென்ட் நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் டெலீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற யூமினுக்கு செம ஷாக் ஆகுது. ஸ்ட்ரைட்டா இன்சார்ஜ் லேடி தான் வந்து மீட் பண்றாரு. எதுக்காக இப்படி பண்ணன, யூன் டேயை இறந்த
இறந்த அன்னைக்கு கூட நீ தான் மெசேஜ் பண்ணிருக்க, உண்மையை சொல்லுன்னு கேட்டா ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. அப்ப நீ தான் டேயை கொன்னையா அப்படிங்கிற மாதிரி கேட்டா நான் கொல்லல, புக்கு ஜெயில இருந்த லீ கிட்ட இல்ல, நீங்க எடுத்துட்டீங்கிற விஷயம் எனக்கு தெரியும், அதனாலதான் நான் போய் டேயை மீட் பண்ணேன், புக்கை வாங்கி பிரச்சனை அங்கேயே முடிச்சிடலான்னு பார்த்தேன், பட் டேய் என்கிட்ட புக்கை தரவே இல்ல. அப்பதான் எனக்கு நம்ம டேய் இறந்துட்டா, பாஸ்ட்ல இருக்கிற டேயும் இந்த கேஸ்ல கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு தெரிய வந்துச்சு. பட் இதை நான் உங்ககிட்ட சொன்னா நீ பைத்தியக்காரத்தனமா ஏதாவது முடிவெடுப்ப, இப்ப நிக்கிற மாதிரிதான் அப்பவும் நின்றுப்ப, அதனாலதான் சொல்லல. இந்த லீயை யார் கொன்னாங்கிற டீடைல் இதுல இருக்கு அப்படின்னு ஒரு டேப்லெட் கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. லீ கொலை செய்யப்பட்ட அதே இடத்துல தான் இருக்கான். அப்ப ஜூனியர் காப் இருந்துட்டு நிஜமாலுமே கொன்னவனை நீ பாத்தியான்னு கேட்டா ஹீரோ ஆமான்னு சொல்லிடுறான். நம்புற மாதிரி இல்லையேடா, இவன் இறந்து 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, அது எப்படி நீ வர வரைக்கும் கொலை செஞ்சவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொன்னோன்னு தான் ஹீரோக்கே புரியுது. ஏன்னா யூமின் சொல்லியிருப்பாரு, நான் கொல்லலடா, உங்க அம்மாவை கொன்ன சஸ்பெக்ட் தான் தேடி வந்தேன் அப்படின்னு. அதே ரூமுக்கு வெளியே தான் நம்ம கேப்டன் நின்று வில்லத்தனமா ஹீரோவை பார்த்துட்டு இருக்காரு. சோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட கேப்டன் அந்த புக் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை தான் பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் அந்த புக் இவர் கையில தான் இருக்கு. பட் கடைசி பேஜ் இல்லாதனால இவங்களுக்கு எந்த கன்க்ளூஷனும் கிடைக்க மாட்டேங்குது. இது மட்டும் இல்லாம ஹீரோவோட அம்மா யூஸ் பண்ண மொபைலும் கேப்டன் கிட்ட தான் இருக்கு. அதுக்கப்புறம் கேப்டன் அவர் ஒய்ஃப் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவர் அறியாமையிலேயே காதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மார்க் கிட்ட சொரிய ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஒய்ஃபுக்கு என்னன்னு தெரியல, பட் கேஷுவலா திட்டிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் ஆர்பனேஜுக்கு வந்து சிஸ்டர் கிட்ட உண்மையாலுமே நாங்க சேரும் போது ஏதாவது புக்கோ இல்ல பேப்பரோ என் கையில இருந்துச்சான்னு கேக்குறாங்க. பட் அவங்களுக்கு எந்த விஷயம் ஞாபகத்துக்கு இல்ல. என்னம்மா யாரு கேட்டாலும் இதையே வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சொல்லும் போது ப்ரொஃபசருக்கு டவுட் வருது. சோ ஹீரோவோட டீம் மெம்பர்ஸோட போட்டோ எடுத்து காட்டி இதுல யார் வந்து விசாரிச்சான்னு கேட்டா ஜூனியர் காப்பை காட்டுறாங்க. ஜூனியர் காப் மேல நம்ம ப்ரொஃபசருக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கிறதுனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க 2 பேரும் ஒரே கேஸ் தான் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பதான் சிஸ்டர் அங்க இருக்கிற கேப்டனோட போட்டோவை பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து விசாரிச்சது இவன் தான் கேப்டனையும் காட்டுறாங்க. ஏன்னா இவரு தான் வந்து பயாலஜிக்கல் ஃபாதர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டிருப்பாரு. சோ நம்ம ப்ரொஃபசருக்கு கேப்டன் மேல சந்தேகம் திரும்புது. அதே நேரத்தில் கேப்டன் போலீஸ் கமிஷனரை மீட் பண்ணி இதுக்கு மேல இந்த ஜாப் கண்டினியூ பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்டா என்னடாச்சு, நீ கலைத்தாயின் மூத்த மகன்றா, போலீஸா இருக்கிறதுக்காகவே பிறந்தவன் அப்படின்னு அவரு மண்டைகளுக்கு ட்ரை பண்ணா. அதுல எனக்கு இஷ்டம் இல்லைங்க ஐயா, நார்மல் மனுஷங்க மாதிரி தூங்கி எந்திரிச்சு நல்லா சாப்பிடணும்னு இருக்கேன், அதனால தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க, நெக்ஸ்ட் மந்த்ல நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்ப கரெக்டா ப்ரொஃபசரும் கேப்டனுக்காக தான் வெயிட் பண்றாங்க. சோ 2 பேரும் பேசும்போது நம்ம ப்ரொஃபசர் இருந்துட்டு எதுக்காக ஹீரோவை தத்தெடுத்து நீங்க வளர்த்திட்டு இருக்கீங்க அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ப்ரொஃபசர், ஒரு கேஸ்ல ஹீரோவை நான் தான் ஃப்ரேம் பண்ணேன், எனக்கு அது ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு, அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு யாருமே இல்லைன்னு தெரிய வந்துச்சு, அதனாலதான் நான் என் புள்ள மாதிரி வளர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு குழந்தைங்களே இல்லைன்னு கேள்விப்பட்டேன், ஏன் நீங்க ஒரு ஆர்பனேஜ்ல இருந்து சின்ன குழந்தைய எடுத்து வளர்த்திருக்க கூடாதா, ஸ்கூல் முடிச்சு கழுத வயசான இவனை எடுத்து வளர்த்திருக்கீங்க, அதுவும் இவன் அன்யூஷுவல் கிட் வேற, இவனுக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன்லாம் ஃபேஸ்ல காட்டவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி கேட்டா எல்லாரும் ஆர்பனேஜுக்கு போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி அதெல்லாம் கரெக்ட் தான், போன மாசம் எதுக்கு நான் வளர்ந்த ஆர்பனேஜுக்கு போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது நம்ம கேப்டனுக்கு தூக்கி வாரி போடுது. ப்ரொஃபசர் செம்மையா லாக் பண்றா கேப்டனை. அப்படியெல்லாம் இல்லம்மா, நான் உங்க ஆர்பனேஜுக்குல வர கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்தா ஆப்போசிட்ல வர போலீஸ்காரங்க மேல இடிச்சிடறாரு. அவர் போனும் கீழே விழுந்துருது. அதை எடுக்க குமியும் போது கேப்டனோட காதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மார்க்கை நம்ம ப்ரொஃபசர் பாத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை ஹீரோ கிட்டையும் சொல்றாங்க. இந்த மார்க்கை நான் வேற எங்கேயோ பார்த்திருக்கேன், அது மட்டும் ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ இதை பெருசா எடுத்துக்கல. அப்ப ப்ரொஃபசர் இருந்துட்டு என்னை பத்தி ஒரு ஆள் வந்து ஆர்கனைசேஷன் முதல்ல விசாரிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல கேப்டன் தான் அப்படின்னு சொன்னா ஹீரோ வந்துட்டு கேஸ் சம்பந்தமா ஏதாவது வந்து விசாரிச்சிருப்பாரு அப்படின்னு கேஷுவலா எடுத்துக்கிறான். பட் ப்ரொஃபசர் வந்துட்டு கேஸ் சம்பந்தமா விசாரிக்கல, பயாலஜிக்கல் ஃபாதரை பத்தி தான் என்கொயரி பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இவர் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கான்னு தெரிஞ்சோன்னா வா வீட்டுக்கு போலாம், அங்க போய் ரெஸ்ட் எடு சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். பட் ப்ரொஃபசர் வந்துட்டு இன்னைக்கு நான் எங்க அப்பா அம்மா கூட போய் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இறந்து போன லியோட பாடியை செக் பண்ணும்போது அவன் காதுக்கு பின்னாடி ஒரு மார்க் இருக்கிறத ஹீரோ பாக்குறான். அப்பதான் அங்க அட்டாப்சி பண்ண டாக்டர் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒருத்தனோட பாடி கூட இருந்து மறைஞ்சு போச்சுல நாக்குப்பூச்சி, அவனோட காதுக்கு பின்னாடி இதே மாதிரி ஒரு தழும்பு இருந்துச்சு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது, ரொம்ப கன்ஃபியூஸும் ஆகுது. அதுக்கப்புறம் ஜூனியர் காப்பி ஹீரோ கிட்ட லீ இறந்த ஏரியால இருக்கிற எந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைக்கல, எல்லாமே டெலிட் ஆயிருச்சு, அங்க இருக்கிற ஒரு கார்ல இருந்து டேஷ் கேமரா ஃபுட்டேஜ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறான். அந்த வீடியோவை ஹீரோ செக் பண்ணிட்டு இருக்கும் போது லீ அந்த பில்டிங் குள்ள போறான். பின்னாடியே இன்னொரு ஆளும் போறாரு, வேற யாரும் இல்ல நம்ம கேப்டன். இத இன்சார்ஜ் லேடி கொடுத்த டேப்லெட் மூலமா யூமினும் பார்த்துட்டு இருக்காரு. பயபுள்ளைக்கு கொலை காண்டாகுது. நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது கேப்டனா பண்ணிருப்பாரு அப்படின்னு. சோ யூமினும் கண்டுபிடிச்ச விஷயத்த கொலி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா 2010 இல்லீகலா டிராவல் பண்றதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம டேயி இறந்த கேஸோட இன்சார்ஜும் இந்த கேப்டன் தான் அப்படின்னு சொல்லும் போதே கொலிக்கும் சந்தேகம் வந்துருது. அப்ப அவர் பர்பஸ்ஃபுல்லா தான்
தான் ஹீரோவை தத்தெடுத்து வளர்த்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இந்த சந்தேகம் யூமினுக்கும் இருக்கு. அப்ப கொலிக் இருந்துட்டு இதுக்கு மேல இந்த கேஸை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டாம், ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் யூமின் அதை ஒத்துக்கிற மாதிரி இல்ல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, ஏன்னா ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா விஷயம் இன்னும் மோசமா போகும், நானே இந்த கேஸை சால்வ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ கேப்டனோட வீட்டுக்கு தான் வரான். நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இதை பாக்குற கேப்டனோட ஒய்ஃப் அவனை திட்டுன்னு திட்டுறாங்க. டே இது உன்னோட சொந்த வீட்டுரா, இங்க எதுக்குடா வாங்கிட்டு வர அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு இவன் மேல உண்மையாலுமே பாசம் இருக்கு. இருந்தாலும் மகன் வாங்கிட்டு வந்துட்டானேன்னு சந்தோஷத்துல எடுத்துட்டு போறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு கேப்டன்ட்ட நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு கூப்பிடுறான். கேப்டனுக்கு ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆகுது. அப்பதான் இதுக்கு முன்னாடி ஹீரோவும் கேப்டனும் எப்படி இருந்தாங்கன்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. ஹீரோவை கேப்டன் பாத் ஹவுஸ்க்குலாம் கூட்டு போய் முதுகெல்லாம் தேய்ச்சி குளிக்க வச்சிருப்பாரு. அப்போ அதே பாத் ஹவுஸ்ல ஒரு குழந்தை அவங்க அப்பா கூட விளையாண்டுக்கிறத பார்த்தோன்னே கழுத வயசுல இருக்கிற நம்ம ஹீரோவை பார்த்து என்னை அப்பான்னு கூப்பிடுறா அப்படின்னு கேட்கிறாரு. உனக்கு 60 வயசுக்கு மேல ஆக போகுது, இதுக்கு மேல உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பான்னு கூப்பிட முடியாது, தாத்தான்னு தான் கூப்பிட முடியும் அப்படின்னு மொக்க பண்ணி விட்டுறான். கடுப்புல முதுக தேய்ச்சுருங்கிற பேர்ல சொரிஞ்சுட்டுறான். அவனும் வழியில கதறிட்டு இருக்கான் பாவம். இந்த அளவுக்கு கேப்டன் நம்ம ஹீரோ மேல உண்மையான பாசத்தோடு இருந்திருக்காரு. இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க ஹீரோக்கு கேப்டன் கிட்ட இந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சரக்கு ஊத்துங்க அப்படின்னு கேட்டு வாங்கி குடிக்கிறான். ஏன்னா அவர்கிட்ட இதை பேசுறதுக்கு அவனுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. ஒரு கட்டத்துல பாக்கெட்ல இருக்கிற பென்ட்ரைவ் வெளியே எடுத்துறான். கேப்டனுக்கு வேற கன்ஃபியூஷன், இவன் எதை பத்தி பேச போறான்னு. ஏன்டா கிம் கூட ஏதாவது சண்டையான்னு கேட்டா இல்லன்னு சொல்லிடுறான். சரி லீ கேஸ் விஷயமா ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா அப்படிங்கிற மாதிரி கேப்டன் கேட்கிறாரு. இவன் அந்த பென்ட்ரைவ் மறைச்சு வச்சுட்டு ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல, உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்றத வர சொன்னேன், இதே மாதிரி எப்பவும் போல என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிடுறான். அதே நேரத்தில் கிம் அவங்க அப்பா அம்மா கூட ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா இருந்துட்டு என் ஃப்ரெண்டோட பையன் கூட உனக்கு தெரியுமில்ல, இப்ப ரீசெண்டா அவனுக்கு ப்ரொமோஷன்ல ஆயிருக்குமா அப்படின்னு இவளுக்கு கோத்துற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவ விட்டு கொடுப்பாளா? சரி அவனுக்கு ப்ரமோஷன் ஆனா பரவாயில்ல, நான் கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன்னு சொல்லிருங்க, எனக்கு ஹீரோ இருக்கான் அப்படின்னு ஓப்பனாவே அடிச்சு விட்டுறான். இவங்க அப்பாவுக்கு செம காண்டாகுது. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே ஏரியாங்கிறனால சின்ன வயசுல இருந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா நார்மலான ஆளுகளே உனக்கு எல்லாம் கிடைக்க மாட்டாங்களாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஐயோ நீங்க கவலைப்படாதீங்க டேடி, அவனுக்கு ஃபீலிங்ஸே கிடையாது, அதுவும் கேர்ள்ஸை திரும்பியே பார்க்க மாட்டான், வாழ்க்கையில என்ன ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அவங்க அப்பா இருந்துட்டு இப்ப நீ சொன்னியே அதுதான் எனக்கு பயமா இருக்கு, அவன் திரும்பியே பார்க்க மாட்டான் எந்த கேர்ள்ஸையும், உன்னை எப்படி பாப்பா அப்படிங்கிற மாதிரி மொக்க பண்ணி விட்டுறாரு. அப்ப கரெக்டா கேப்டன் கிட்ட இருந்து கிம்மு கால் வருது. அவ்வளவு முக்கியமான டின்னரை கட் பண்ணிட்டு இவங்களை பாக்குறதுக்காக வரா. வந்தவ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஹலோ அங்கிள் எப்படி இருக்கீங்க, இதுதான் உங்க பையன், நான் பரவாயில்ல நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி வம்பிழுக்கிறா. நம்ம கேப்டன் இருந்துட்டு இத்தனை வருஷமா சர்வீஸ்ல இருக்கேன், நான் கேட்கிற கேள்விக்கு கிரிமினல் தான் திணறுவானுங்க, ஆனா நீ கேட்கிற கேள்விக்கு நான் இப்ப திணறிட்டு இருக்கமா, தயவு செஞ்சு வாயை மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நீ குடிச்சிருக்க, இவ பத்திரமா உன்னை வீட்டுக்கு கூட்டு போவா, 2 பேரும் போயிருக்க அனுப்பி வச்சிடறாரு. அங்கிருந்து கிளம்பும் போதும் கூட ஹீரோ கேப்டனை ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். நம்ம ஹீரோனால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா வாழ்க்கையிலேயே ரொம்ப நம்பினது கேப்டனை மட்டும்தான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பென்ட்ரைவையே தூக்கி போட்டாராம் ரோட்ல பாவம். அப்ப கரெக்டா கேப்டனுக்கு ஒரு கால் வருது. அவர் அட்டன் பண்ணிட்டு ஆமா சார் புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யாருகிட்ட பேசினாங்க நம்மளுக்கு காட்டல. இப்பதான் 2010 என்ன நடந்துச்சு நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம கேப்டன் ஜெயில இருந்த லீய போய் மீட் பண்ணிருப்பாரு. யூன்டேயே உனக்கு நல்லா தெரியும் அவ எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா, நீதான் போலீஸ் ஆச்சு எங்கிட்ட இதுக்கு வந்து விசாரிக்கிற அப்படிங்கிற மாதிரி லீ கேட்கிறான். நான் அவளை கொல்ல போறேன்னு சொன்னோன்னு லீக்கே வெறி தாங்க முடியல. ஏன்னா இவனோட இந்த நிலைமைக்கு காரணம் ஹீரோட அம்மா தான். அடுத்த சீன்ல ஹீரோவோட அம்மாவை கொல்றதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்கதான் ஹீரோ அவங்க அம்மா இருக்கிற போட்டோவை பார்த்திருக்காரு. இப்போ பிரசன்ட்ல கேப்டன் இங்க அரக்க பறக்க கார்ல போயிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கு ஜூனியர் காப் கால் பண்ணி டைரக்டர் இருக்கிற இடத்த லொகேட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் இப்பவே வந்துடுறான் அப்படின்னு சொன்னோன்னு கிம்முக்கு தான் மூஞ்சி சுருங்கிருது. எப்ப பார்த்தாலும் என்னை தவிர எல்லாத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்றான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதே நேரத்தில் ப்ரொஃபசர் வீட்டுல இருக்கும் போது லீ இறந்த நியூஸ் பிளே ஆயிட்டு இருக்கு. அந்த மர்டர் நடந்த இடத்தோட பிளேஸ் கேட்ட உடனே நம்ம ப்ரொஃபசருக்கு சந்தேகம் வந்துருது. இவங்களும் லேப்டாப்பை போய் ஆன் பண்றாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல தான் இவங்க அந்த பென்ட்ரைவ் பார்த்திருப்பாங்க, இவங்க கிட்ட தான் இருக்கு. சோ அதை போட்டு பார்த்தா அதே மர்டர் நடந்த லொகேஷன்ல இருந்து நம்ம கேப்டன் வெளியே வராரு. இதுக்கு முன்னாடி கேப்டனோட காதலியும் அந்த தழும்ப பார்த்திருப்பாங்க. சோ இத ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கேப்டன் ஒருவேளை கில்லரா இருக்கலாம்ங்கிற சந்தேகம் நம்ம ப்ரொஃபசருக்கு வருது. அதே நேரத்துல நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்குள்ள வரான். எப்படிடா கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டா, இங்க பக்கத்துல க்ளோஸ் பண்ண அம்யூஸ்மெண்ட் பார்க் ஒன்னு இருக்கு, அதுக்கு பக்கத்துலயே ஒரு ரெண்டட் கார் ரொம்ப நாளா நின்னுட்டு இருக்கதா ரிப்போர்ட் வந்துச்சு. விசாரிச்சு பார்த்ததுல மின்னு ஒருத்தன் தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான். அவன் ஜெயில இருக்கிறனால இப்ப யாருக்குமே கார் ரெண்ட் கொடுக்கறது இல்லையாமா. சோ என்னோட டவுட் என்னன்னா டைம் டிராவலர் யாராவது யூஸ் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஜூனியர் காப் சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த காருக்குள்ள டைரக்டரோட டிஎன்ஏ சாம்பிளும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், ஹீரோவும் ஜூனியர் காப் அங்கதான் போயிட்டு இருக்காங்க. போகும்போதும் கூட ஹீரோ நம்ம கேப்டனுக்கு தான் கால் பண்றான். பட் கேப்டன் அந்த காலை அட்டன் பண்ணல. சோ ஹீரோக்கு இன்னுமே கேப்டன் மேல இருக்க சந்தேகம் அதிகமாகுது. அதுக்கப்புறம் நம்ம கேப்டனுக்கு அவர் வச்சிருக்கிற இன்னொரு போனுக்கு கால் வருது. நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன், கவலைப்படாதீங்க, டைரக்டரோட விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு
டைரக்டர் அடைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்மெண்ட்டுக்கு தான் போறாரு கேப்டன். அந்த அமேஸ்மெண்ட் பார்க்குக்கும் எல்லா போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. பட் பார்க் பெருசா இருக்கிறதுனால ரெண்டு பேரை டிவைட் ஆகி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ கேப்டனோட கார் அங்க ஒளிச்சு வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிடறான். கூடயே ஜூனியர் காப் வேற இருக்கான். டேய் இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கு, சோ நம்ம 2 பேரும் டிவைட் ஆயிக்கலாம், நீ அந்த சைடு தேடு நான் இந்த சைடு தேடுறேன்னு சொல்லி நேக்கா ஜூனியர் காப்பை கழட்டி விட்டுறான் நம்ம ஹீரோ. சோ அந்த காரை சுத்தி தேடிட்டு இருக்கும்போது ஒரு வழியா பேஸ்மெண்ட் இருக்கிறது நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். கன் எடுத்து சம்பவத்துக்கு ரெடி ஆகுறாரு. அந்த டோரையும் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்றான். பாக்குற ஹீரோ செம ஷாக் ஆகுறான். பட் அவன் என்னத்தை பார்த்தான் அப்படிங்கறது நம்மளுக்கு காட்டல. இந்த ஷாக்கிங்கான இடத்துல இந்த எபிசோடையும் அருமையா கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல மீட் பண்ணலாம். நன்றி.